எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். என்னோட பேஷன் பேரண்டிங் அப்படின்னா குழந்தை வளர்ப்பு. என்னை நான் ஒரு குழந்தை வளர்ப்பு பயிற்சியாளராக ஒரு அடையாளம் சொல்கிறதுக்கு, என்னை பிராண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னோடய வாழ்க்கையிலையும் மற்றவங்க வாழ்க்கையிலையும் என்னை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையிலையுமே நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த வளர்ப்பில் தான் அதோட ரிசல்ட் இருக்குது. இப்போது சிலவங்க மட்டும்தான் மனிதருள் மாணிக்கமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்க எவ்வளோ குப்பையில் அவங்க போட்டாலுமே அவங்க ஷைன் ஆகி நல்லா வந்துடுவாங்க. ஸோ அவங்கள நம்ம தள்ளி வச்சுருவோம். ஏன்னா அவங்கெல்லாம் 1000ல் 1, 1,00,000ல் 1, கோடியில் 1ன்னு சொல்கிற மனிதர்கள் இருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு நம்ம போக வேண்டாம். நம்ம அடுத்த கேட்டகரி அதுக்கு அடுத்த கேட்டகரி. இந்த இதில் 3-4 கேட்டகரி இருக்குது. ஒன்று எப்படி போட்டாலும் சரி, எப்படி கிள்ளி போட்டாலும் சரி அவங்க முளைச்சி நல்லா வந்துடுவாங்க. அது ஃபஸ்ட் கேட்டகரின்னு வச்சுக்கோமே. இன்னொரு கேட்டகரி இருக்குது. கொஞ்சம் பாலிஷ் பண்ணி, கொஞ்சம் அங்கங்கே தேய்ச்சி, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி, கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் மெருகேற்றுனா அவங்க அந்த ஃபஸ்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு கேட்டகரி. அடுத்தது நடுவில் ஒரு கேட்டகரி இருப்பாருங்க. இதுதான் ஒரு பெரிய விஷயம். அந்த கேட்டகரி எப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் மெருகேற்றணும், கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும், கொஞ்சம் பின்னாடியே இருந்து சூடேற்றணும், கொஞ்சம் அவங்கள உசுப்பேற்றிட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் பண்ணாவே அவங்க செகண்ட் லெவலுக்கு போயிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி இருக்குது. அது எதையுமே ஒன்றுமே பண்ண முடியாது. பேரண்ட்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க குழந்தையும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரி அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேட்டகரி இந்த செகண்ட் அண்ட் தேர்ட். மெருகேற்றி சூப்பராக கொண்டுடலாம், இல்லை கொஞ்சம் மெருகேற்றி கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் அந்த ஃபார்மேஷன் கொடுத்து அவங்க செகண்ட் கேட்டகரி வருவாங்க பாருங்கள். எனக்கு அந்த ஃபீல்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஸோ என்னோடய பேரண்டிங் டாக்ஸ் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு க்ளூ உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் கூட ரீசெண்டாக ஒரு ஓவர் ரியாக்டிங் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. வித்யா, உன்னோட ஓவர் ரியாக்டிங் வீடியோ பார்த்தேன், எனக்கு அதை பார்த்துட்டு ஒரு பழைய சம்பவம் வந்துச்சு, நான் எப்படி ஒரு விஷயத்துக்கு நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது ரொம்ப கிறிஸ்பாக சொல்கிறேன். அவங்க ஓபி பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்போ ஒரு பெரிய மனுஷர் ஒரு கொஞ்சம் வயசானவர் ஒரு புக் எடுத்துகிட்டு அவங்கள அடிக்கடி பார்க்க வந்திருக்காங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இதை டொனேஷன் கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இல்லை இப்போதைக்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி வச்சுட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் பல தடவை அவர் வந்திருக்காரு. அப்புறம் ஒரு தடவை அவரோட உடம்பு சரியில்லைன்னு அவரோட அக்கா தங்கச்சி யாரோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வந்தப்போ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, மேடம் இந்த புக் எடுத்துகிட்டு உங்களை பல தடவை பார்க்க வந்திருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை அலோவே பண்ணல. ஆக்சுவலாக என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு நீங்கள் என்னோடய ஃபேமிலி யாருக்கோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா குணமாச்சு. நான் ஒரு புக் எழுதினேன், அந்த புக்கில் உங்களை பற்றி நான் எழுதியிருக்கேன், அதை காமிக்க தான் ஒவ்வொரு தடையும் வந்தப்போ நீங்கள் என்னை பார்க்க மறுத்துட்டீங்க அப்படின்னோடனே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சா. நான் சாதாரண விஷயத்தை நான் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணி நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிவிட்டு நான் அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ன வரையிலும் அந்த கில்ட்டோடு இருக்காங்க. பட் அவங்க அப்புறமே ட்ரை பண்ணி அவங்களோட பேச்சப் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கில்ட்டினஸ் இருந்துகிட்டே இருக்குது. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் மைண்டுக்கு வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு பேரண்டிங் பற்றி என்னென்ன சொல்ல போகிறேனோ நான் பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். என்னோடய அனுபவத்தை சொல்லுவேன், மற்றவங்களோட அனுபவத்தை சொல்லுவேன், நான் தெரிஞ்ச அனுபவத்தை சொல்லுவேன், நான் கேட்ட அனுபவத்தை சொல்லுவேன், நான் படித்த அனுபவத்தை சொல்லுவேன். பல விஷயங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஷேரிங்கில் உங்களுக்குன்னு சில க்ளூஸ் கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு ரெசிபி போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு ஒரு சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு ரெசிபி நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 108 சாம்பார் வெரைட்டி இருக்கும். கொங்கு சாம்பார் இருக்கும், தஞ்சாவூர் சாம்பார் இருக்கும், காஞ்சிபுரம் சாம்பார் இருக்கும், திருநெல்வேலி சாம்பார், பல விஷயமான ரெசிபிஸ் வரும். ஓகேயா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10 ரெசிபி பார்த்துட்டு அதில் நமக்கு சூட் ஆகுறது, நம்ம வீட்டுக்கு சூட் ஆகிறது, அதை நம்ம பிக் பண்ணி அதை ஃபார்மலைஸ் பண்ணி நம்ம வீட்டில் கொடுக்கும்போது தெரிசே, ஓ இன்றைக்கி நீ வச்சது சாம்பார் ரொம்ப அருமையாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்ம விஷயம்.
நீங்கள் பண்ணுற விஷயங்கள் தப்பாக இருக்கலாம், கரெக்டாக இருக்கலாம். எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு க்ளூ உங்களுக்கு கிடைக்கும், இல்லை எங்கே இன்னும் கொஞ்சம் மெருகேற்றலான்னு சொல்லி உங்களுக்கு க்ளூ கிடைக்கும். அதனால் என்னோடய வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டைம் இல்லையா, நாளைக்கு பாருங்கள். டைம் இருந்தால் இன்றைக்கி பாருங்கள். என்னோடய வீடியோ வந்து பெரிய நீங்கள் வந்து அங்கே அந்த பயங்கரமாக அனிமேஷன்லாம் இருக்காது. நீங்கள் காதில் கேட்டால் போதும், எங்கே வேணாலும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் கேளுங்க. ஏன்னா என்னோட எய்ம் ஆர் என்னோட இந்த ப்ராஜெக்டோட மெயின் விஷயம் தெரியுமா, அடுத்த தலைமுறையை நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்த்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமே வர தலைமுறைகள் நல்லா வரும். ஸோ நான் வந்து இந்த பயணத்தை இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் என்னோட கைக்கு கொடுக்கணும். நான் மட்டுமே இதை செய்ய முடியாது. ஓகே, நானும் செய்யணும், நீங்களும் செய்யணும், எல்லாருமே செய்யணும். அப்போ இந்த விஷயத்தை எப்படி நான் என்னோட வீட்டில் நான் மாற்றத்தை ஏற்படுத்தணும், அதே விஷயத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையை காப்பாற்றலாம். இப்போது ஏன் அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய தலைமுறைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து 53 வயசாகுது. இது 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மிஸ்டேக் ஆச்சு, நான் ஏன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரல அப்படின்னா, எனக்கு கிட்ட நம்மளோட ட்ரெடிஷன் பற்றியோ நம்மளோட கல்ச்சர் பற்றியோ நம்மளோட கலாச்சாரங்கள் பற்றியோ கொண்டு வந்த விதம் இருக்கு இல்லையா, அதை வந்து எனக்கு முன்னாடி உள்ள எங்கள் அம்மா அப்பாவோ எங்கள் சித்தி சித்தப்பாவோ எனக்கு எல்டராக இருக்கவங்க வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஒரு சின்ன உதாரணம், நேற்று வந்து எங்கள் வீட்டில் இந்த டாக் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூ கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. பூ கட்டுறது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஃபிக்காக பூ கட்டினா இந்த விரலில் வந்து அந்த நூலை சுற்றி சுற்றி பண்ணும்போது அக்யூபங்க்சர் ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூ கட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது ஒரு க்ரியேட்டிவிட்டி. அந்த பூவை எப்படி கரெக்டாக தொடுக்கிறோம், அதை கரெக்டாக எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு அது தெரியவே தெரியாது. எனக்குமே பூ கட்டுறதுக்கு தெரியாது. ஏன் தெரியாது தெரியுமா, நான் சின்னதாக இருக்கும்போது நான் வந்து பூ கட்டுறதுக்கு அப்போ ரொம்ப சின்ன பொண்ணு. அப்போ வந்து எனக்கு பெருசாக இப்போ நம்ம 10 வேலையை பார்ப்போம், சில வேலையை பார்க்கும்போது ஆர்வமாக செய்வோம், சில வேலையை வந்து ஓகே பார்த்துட்டு இருப்போம், ஒரு திடீர்னு ஒரு மூடு வரும், அப்போ நம்ம செய்வோம் இல்லையா. பட் எனக்கு வந்து அந்த மூடு வந்து நான் செய்கிறதுக்குள்ளேயே எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் என்னோட தலையில் போட்டாங்கன்னா, நீ ஒரு பொம்பளை பிள்ளை, உனக்கு ஒரு பூ கட்ட தெரியாதா அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. அப்போ என்னோட மூளை வந்து எதிர்த்துக்க ஆரம்பிச்சது. என்ன பண்ணேன், ஓ நான் பொம்பளை பிள்ளையா இருந்தால் நான் பூ கட்டணுமா, அப்போ நான் வந்து இதை என்னோட திறமையை வந்து இவங்க வந்து இதுக்குள்ளே போட்டு அடைக்க பார்க்குறாங்க, நான் பூ கட்டினாதான் பொம்பளை பிள்ளையா, இல்லை நான் சாதிக்க பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூ கட்டுறதை நான் வந்து கற்றுக்கவே இல்லை. பூ கட்டுற இடத்துக்கும் போக மாட்டேன். பூ பூ கட்டுற விஷயத்தையே நான் மைண்டில் போட்டுக்கவே இல்லை. ஸோ பல விஷயங்கள் நான் பூ கட்டாமே இருந்துட்டேன். அப்புறம் ஒரு டைம் வருது, நான் வந்து பியூட்டி பார்லர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பியூட்டி பார்லர் தொழிலுக்குள்ளே போகிறேன். அந்த பியூட்டி பார்லர் தொழில் பேசிக்காக நான் என்ன பண்ணால் பூ கட்ட கற்றுக்கணும். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து நான் பூ கட்ட கற்றுக்காதனால நான் வந்து நிறையா பணம் செலவு பண்ணி அதை எப்படி கட்டணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா நேரத்தை செலவு பண்ணி நான் வந்து என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். சின்னதாக இருக்கும்போது விளையாட்டுத்தனமாக ஈஸியாக கற்றுக்க வேண்டிய விஷயத்த பிகாஸ் அவங்க சொன்ன விஷயத்தினால நான் ரிஜெக்ட் பண்ணேன். ஆனால் என்னோடய டைம் வேஸ்ட் ஆச்சு. இந்த மாதிரி பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு என்ன சொன்னாங்க, நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்படி அதை பாயிண்ட் பண்ணாங்களோ, என்ன ஆட்டிடியூடில் நம்ம அதை கொண்டு போனாங்களோ, அதை வச்சு தான் அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சான்னு சொல்ல முடியும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ உஷாராக இருக்கோம். ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டில் வந்து எனக்கு இது தெரியாது அது தெரியாதுன்னு சொல்கிறதோட நம்ம அடுத்த தலைமுறையை ஒழுங்காக கொண்டு போகிற வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம கொண்டு போகணும். ஏன்னா இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கும்போது அதை எந்த மெத்தடில் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ செய் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சொல்லணும், எப்படி சொன்னால் அவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து காமனாக சொல்கிற விஷயங்கள், தயவுசெய்து இந்த அட்வைஸ் என் பையனுக்கு பண்ணுறீங்களா, நான் சொன்னால் கேட்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸும் காமனாக பேசுவாங்க. நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறோம். என் பேச்சை என் பசங்களே கேட்கலனா உலகத்தில் யார் கேட்பா? அப்போது நம்மக்கிட்ட ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. நான் சுமந்து பெற்ற குழந்த, நான் சோறூட்டி வளர்த்தின குழந்த, நான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ண குழந்த ஏன் பேச்சை கேட்கல அப்படின்னா அப்போ பிரச்சனை யார்கிட்ட? குழந்தைகிட்டயா நம்மக்கிட்டயா?
நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். அப்போது நம்ம வளர்ப்பில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம வளர்ப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க குழந்தைங்க சார்ந்ததில்லை, நம்மளை வளர்த்த விதமும் நம்ம வளர்ந்த விதமும் ஆர் நம்ம காதில் கேட்ட விதமும் நம்ம வந்து உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட விதத்துலேயும் தப்பு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா நான் சொல்கிறது? எஸ், கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஆனால் நான் சொன்னதை திருப்பி திருப்பி கேட்டு பாருங்களேன். எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது, அந்த தப்பை நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். கரெக்ட் பண்ணால் ஒழிய அடுத்த ஜென்ரேஷனை கரெக்டாக கொண்டு போக முடியாது. ஓகேயா? நான் பேசுகிறது அடுத்த 100 வருஷத்துக்கான முதலீடை தயவுசெய்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த தலைமுறையை நம்ம கரெக்ட் பண்ணல அப்படின்னா இனத்தையே அழிச்சிருவாங்க, இனமே அழிஞ்சு போயிடும். ஓகேயா? சில விஷயங்கள் நம்ம கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு, சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லை, சில விஷயங்கள் அதை நோக்கி தான் நம்ம வந்து செஞ்சு ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோன் வச்சுருக்கு, ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் பிள்ளைங்க வந்து கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நிறையா இடத்துல வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாத சில விஷயங்கள் இருக்குது. எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க புத்தியை நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த விதமான கெட்ட பழக்கத்துக்கோ, எந்த விதமான கஷ்டமான விஷயத்துக்கோ, அது எந்த விதத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கோ போய் அவங்க இன்வால்வ் பண்ணாமல் இருப்பாங்க. இது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகே, இப்போ இன்னுமே நம்ம வந்து நம்ம வீடியோவில் எப்படி அந்த விஷயத்தை கொடுக்கலாம், எப்படி அந்த விஷயத்தை எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்க போகிறேன். நான் கொடுக்குற ஐடியாஸ் தப்பாக இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் மேடம் இது நீங்கள் சொன்ன தப்பு, இப்படி இருக்கலாம் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை கூடுதலாக உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தான் அதுவும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அதையும் நான் எடுத்துப்பேன். ஓகேயா? ஸோ இனிமேல் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? தேங்க்யூ. ஓகே, நான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தெரியறவங்களுக்கு நான் வந்து வித்யாஸ்ரீ சுப்ரமணியம். நான் ஒரு குழந்தை வளர்ப்பு பயிற்சியாளர். ஓகே, நான் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். பல விஷயங்களுக்கு பல பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கேன். பட் இப்போ நம்ம வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஓகே.